மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடியற்காலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாயிருந்தது. காவலாளர் அவனை பயந்து இதனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்ல இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. இயேசு உலகத்தில் இருந்த நாட்களிலேயே அவர் சொன்னார், நான் 3ஆம் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அதனால தான் இந்த இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட போது ஆசாரியர்கள், அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் எல்லாரும் பிலாத்துவினிடத்தில் போய், அவன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னான். அதை ஒரு வார்த்தை பைபிள் அப்படி எழுதி, எத்தன், அந்த எத்தன் சொன்னான் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி சும்மா டூப் அடிச்சிருவானுங்க. அதனால நீர் இந்த கல்லறையை 3 நாள் வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு போய் ஒரு அபேட்சை வைத்தாங்க. பிலாத்து இயேசுநாதர் விசாரிக்கும் போது இந்த மாதிரி தைரியமாக பேச்செல்லாம் வரல. ஏன்னா அவர் செத்து போயிட்டார்ல, இப்போ தைரியம் வந்துடுச்சு அந்த ஆளுக்கு. அந்த ஆள் சொன்னான், ஏன் உங்ககிட்ட சேவர்கள் இல்லையா, நீங்களே உங்கள் சேவர்களை வச்சு என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவங்க போய் இவங்ககிட்ட இருந்த சோல்ஜரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களை காவல்காரங்கன்னு சொல்லி அந்த கல்லறையில் மூடி இருந்த அந்த கல்லுக்கு சீல்லாம் வச்சு, இந்த நாட்களில் சிமெண்ட் வச்சு அடைச்சிருவாங்களே, அந்த மாதிரி அவன் என்ன செய்தாங்களோ தெரியாது, அதை வச்சு அடைச்சி போர் செய்வர்கள் அதை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள், சோல்ஜர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள், அதிகாலை, மிகவும் அதிகாலையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவதூதனை செய்ததை எனக்கு சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்கு. அவன் தேவதூதன் வந்து இறங்கி வரும்போதே பூமி அதிர்ற மாதிரி வந்தானான். அதை கண்ட உடனே இந்த காவல் காத்தவனுங்கெல்லாம் செத்தவன் மாதிரி ஆயிட்டானுங்க. என்ன ஆனானுங்கன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. கல்லை புரட்டி கல்லு மேலே போய் உட்காந்துக்கிட்டானான் தூதன். அவ்வளோ பெருமை. கல்லாடா முடுறீங்க நீங்க, இந்த கல்லெல்லாம் ஒரு அற்பம்டா, இது போய் நீங்க அப்படின்னு அது மேலே ஏறி உட்காந்து காலையிலே போன மகதலேனா மரியாள் இன்னும் மரியாள்கள் எல்லாம் கூப்பிட்டு, இயேசுவை தானே தேடுறீங்க, அவர் சொன்னார் இல்லையா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு, அவர் எழுந்துட்டார், அவர் எழுந்து போயிட்டார், நீங்க வேணா அவர் வச்ச இடத்த வந்து பாருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் கல்லறையில் இல்லை, 3ஆம் நாள் அதிகாலை அவர் உயிரோடு எழுந்தார். ஏன் சொல்றதுக்கு பயமா இருக்கா? சொல்லுங்க எல்லாரும், அவர் கல்லறையில் இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இது ரொம்ப விசேஷமானது. நான் அந்த கல்லறைக்கு 2 முறை போயிருக்கிறேன். இயேசுநாதரை வைத்திருந்த அந்த கல்லறை, அந்த ஒரு பெரிய பாறை, அதில் அப்படியே பாறையை குடைஞ்சி செய்யப்பட்ட ஒரு அறை, பாடியை வைக்கிறதுக்கு அப்படியே குறுக்க ஒரு அறை இருக்கிறது. அந்த பாடியை எம்பாம் பண்ணுறதுக்கு அது அப்பப்போ போய் அதுக்கு வாசனை திரவியங்கள் எடுக்கிறதுக்கு அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதை வேண்டுறதுக்கு அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதை போய் பார்க்க போகிறவங்க உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எல்லாம் ஒரு 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 8 இருக்கும், ஒரு ஸ்கொயர், அதுதான், அவ்வளோதான். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. அதை விட சின்னது. அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன் நான். ஆண்டவரே, காலி கல்லறைக்குள்ளே நான் உட்காந்துருக்கிறேன், நீர் இங்கேயும் இருக்க மாட்டீர், இதுக்கு பக்கத்தில் எங்கேயும் உம்மை கூப்பிட்டா வர மாட்டீர். ஏன்னா இந்த கல்லறை உண்மை அடைத்து வைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கம்பீரமாய் உலகத்திலேயே அதே ஊரில் இயேசுநாதர் காலத்திலையும் அதுக்கு முந்தியும் வாழ்ந்தவருடைய கல்லறைகள் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் சமாதி அப்படியே இருக்கிறது. இயேசுநாதருடைய கல்லறை மட்டும்தான் பலஸ்தீனா தேசத்தில், இஸ்ரவேல் நாட்டில திறந்த கல்லறையாக இருக்கிறது. கதை இல்லையா? எங்க ஆண்டவர் பற்றி, இயேசுநாதரை பற்றி சொல்றது கதை இல்லை, யாரோ எழுதி வச்ச கதை இல்லை, இது ஒரு புராணம் இல்லை. இன்னைக்கு கண்கூடா சரித்திர சான்றுகளோடு கூடியது. இன்றைக்கும் இயேசுநாதருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே எழுதியிருக்குது, அங்கே உள்ள எழுதியிருக்குது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தாருன்னு அந்த கல்லறைக்குள்ளே எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆண்டவர். எல்லாரும் போல அர்த்தமில்லா பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் மீனிங்கோட தான் நம்ம காரியங்களை செய்கிறோம். அதை குறித்து தான் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்பது மிக உண்மையானது. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நமக்கு இருக்கிற பங்கு அல்லது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் நிச்சயமாக கொஞ்சம் வேத வசனங்களோட நாம் பார்க்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அவர் வாழ்ந்தார் 33.5 ஆண்டுகள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 33.5 ஆண்டுகள் நல்ல வாலிப பிராயத்தில் இயேசுநாதர் பார்த்து, உன் கொலை செய்திருவோம், உன்னை கொன்னுடுவோம், உன்னை கொலை செய்திருவோம் அப்படின்னு மிரட்டினவங்க. மிரளல அவரு, ஆனால் இவங்க மிரட்டினாங்க, அவரை கொலை செய்யணும், கொலை செய்யணும். இதே பேச்சா இருந்தது. இப்போ அந்த பேச்சு இல்லை. இயேசுவை இப்போ என்ன செய்ய முடியாது. இயேசுவை மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. ஆண்டவர் இயேசு இனி மரிக்க போகிறதும் இல்லை. அப்படின்னா இனி மரிப்பது, ஒரு தடவை மரித்த பிற்பாடு இனி மரிப்பது இருக்கிறதா? 2ஆம் மரணம் என்று வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ உயிரோடு இருக்கிறவங்க அடுத்த வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை என்பதை கவனிக்க வேண்டும். இயேசு தாம் பெரிய என்ன சொல்கிறது, இயேசு நான் ஒரு பெரிய கிரேட் பர்ஃபார்மர், என்ன சொல்லுங்க, நான் பெரிய பெரிய சாதனையெல்லாம் செய்கிற ஆள் அப்படின்னு சாதனையாளர்களுக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இயேசுநாதர் விருது வாங்கிறதுக்காக சாதனை படைக்கிறவர் அல்ல. அர்த்தமற்ற எதையும் அவர் ஒரு காலம் செய்ததே இல்லை. அல்லது இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பிரயோஜனம் இல்லாத ஒன்றையும் அவர் செய்ததே இல்லை. அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் பிரயோஜனமாகத்தான் செய்தார். இயேசுநாதர் ஒரு அற்புதம் செய்தால் அந்த அற்புதம் ஆஹா, இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பிரயோஜனம் இல்லாத சில மேஜிக்லாம் சிலர் செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுநாதர் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு போன போது அங்கே திராட்சரசம் இல்லை, அங்கே தேவை. அத்தேவைக்காக ஒரு அற்புதம் செய்தார். தேவையில்லாமல் தன்னை பெரிதுபடுத்தி தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அவர் வித்தை காட்டவே இல்லை. ஆனால் வித்தை காட்டுகிறவர் இருக்கிறார்கள். பிரயோஜனம் இல்லாத சில வித்தைகளை வித்தை காட்டுகிறவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் இயேசுநாதர் தாம் வாழ்ந்த காலத்தில் எதையும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி உயிர்த்தெழுதலும் நமக்கு பிரயோஜனம் இல்லாதிருக்க அவர் உயிர்த்தெழவில்லை. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நன்கு கவனிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 20ஆம் வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அதன் முதற் பலன் இயேசு என்று சொல்லியிருக்கிறது. இயேசு அதில் முதற் பலன். 20ஆம் வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் ஆனார். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் விசுவாசிப்பது, நாம் பாடுவது, நாம் ஆராதிப்பது, நாம் சபை கூடி வருவது எல்லாம் வீண். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அதே உயிர்த்தெழுதல் நமக்கும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் மனுஷனால் மரணம் உண்டானது படியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் மரணத்தை சம்பாதித்து வைத்தார் நமக்கு. இயேசு உயிர்த்தெழுதலை சம்பாதித்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லு. எப்படி சாவு எப்படி ஆதாயமாகும்? சாவு எப்படி ஆதாயமாகும்? சாவு இப்போ
இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு வர்றது என்னன்னு சொன்னால், நல்ல மிடில் ஏஜ் மென் அண்ட் விமன் ஹார்ட் அட்டாக்கில் மறிச்சிடுறாங்க. சுற்றி ஹார்ட் ஃபவுண்டேஷன், ஹார்ட் ஹாஸ்பிட்டல், அப்படிலாம் கார்டியாலஜி ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா இருக்குது. அதிலெல்லாம் நிபுணத்துவம் அடைந்த டாக்டர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு என்ன செய்கிறான், ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுறாங்க. அப்படி நிறைய பேர். இப்படி மரித்தவர்கள் எல்லாருக்கும் மரணம் ஆதாயமா? மரணம் ஆதாயமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் இருந்தால்தான் சாவு எனக்கு ஆதாயம். அது குறித்து கொஞ்சம் நாம் பின்னால் பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த உலகத்தில் நான் நிலையாக வாழ தேவன் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வை கொடுக்கல. அதாவது தேவன் சொன்னார், நோவா காலத்தில் மனுஷன் வாழப்போகிற காலங்கள் 120 வருஷம் தானே என்று சொன்னார். அதை மோசே பின்னால் குறைச்சிட்டார். அவர் என்ன பாடுறாருன்னா, மனுஷனுக்கு 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் ஐயோ எனக்கு இன்னும் 4 வருஷம்தான் இருக்கு, பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன மிகுதியினால், அதிக பலம் இருந்தால் 90 வருஷம். அந்த லிஸ்டில் தான் நான் வருவேனான்னு தெரியல. எனக்கு என்னுடைய வாழ்நாள் ஒரு சுருக்கமான காலமாக ஆகிவிட்டது. பொதுவாக மனுஷருடைய மரணத்தின் வயது ஆவரேஜ் 70 என்று சொல்கிறாங்க. அதை தான் மோசே எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரிக்க போகிறோம், ஏதாவது ஒரு வகையில் மரிப்போம் இல்லையா? ஆகவே பாஸ்டர், இப்போ நம்ம இந்த உலகத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதே, அதனால நம்மலாம் என்ன செய்யலாம்? உடனே ஆண்டவர்கிட்ட போயிடலாமே. மரணம் ஆதாயம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மரணம் ஆதாயம்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சைனாடு வாங்கி குடிச்சுவிட்டு டப்புன்னு சேர்த்துடலாமே. மரணம் ஆதாயம் நோ. நீ 99 வயசில் இழுத்துட்டு கிடந்தா கூட நேச்சுரலாக ஆண்டவர் அழைச்சா தான் போகணுமே தவிர, என்ன 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 மருத்துவத்தை என்ன கேட்குறாங்க? கௌரவ கொலையா? என்னது? கருணை கொலை. இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இந்த பாட்டியை வச்சுக்கிட்டு ஒரே தொல்லையாக இருக்குது. ஒரு பர்மிஷன் கொடுங்க ஒரு கருணை கொலை பண்ணுறதுக்கு. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க, நான் ஒரு ஊசி போட்டுடுறேன்றாரு டாக்டர். என்ன, நீங்கள் ஊசி போட்டதுனால பாட்டி செத்தாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் பாஸ்டர், போடுங்க நீங்கள். நோ, நானே என் முடிவை நிர்ணயிக்க கூடாது. அங்கே பாவம் வந்துவிடும், அங்கே ஒழுங்கீனம் வந்துவிடும். அது என்னை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாக்கி விடும். சிலர்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களே, என்னத்துக்கு உலகத்தில் வாழ்ந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. நீ இல்லை, நீ இருந்து நிறைய பேருக்கு ஓத்திரம் கொடுக்கணுன்றது தேவசித்தம். ஏன்னா ஓத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை ஓத்திரம் பண்ணுற நீ இல்லைன்னா யார் அவங்க பிரமாணங்களை எப்படி கற்றுக்கிடுவாங்க? அதனால் நம்ம இப்போ இந்த நாட்களில் என்னென்னா, தீமை செய்கிறவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. இந்த விசுவாசி நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம்னு சொல்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்கன்னா மூஞ்சி பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. பாவியை பாரு, அவன் என்ன உற்சாகமாக இருக்கான். ஒரு நாளைக்கு 10-20 இடத்துல பேசுகிறான். அவன் நல்லா தான் இருக்கான், அவன் தொண்டை. நம்ம 3 பிரசங்கம் பண்ணவன ஐயோ ஐயோங்கிறான், சுற்றி வரான். என்ன கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? என்னையே நான் மாய்த்து கொள்வதற்கு வேதம் தேவன், அது தேவ சித்தம் கிடையாது. எப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டுட்டோமோ அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், இதிலெல்லாம் நமக்கு பங்கே இல்லாமல் போயிடும்.
அதனால பிள்ளைகளே, இழுத்துட்டு கிடக்கிற பாட்டியை கொஞ்சம் நல்லா கவனிங்க, தாத்தாவை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது சனி சீக்கிரம் சாப்பிட்டோம்னு நினச்சி அதுக்கு சாப்பாடு போடாமல் இருந்த அதுவும் பாவமாயிரும், அதுவும் பாவமாயிரும். நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கிழவிக்கு ஒன்றும் போடாமல் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், சந்தேகம்தான். சாவு உனக்கு எனக்கு ஆதாயம்னு நீ சொல்லவே முடியாது. பாட்டி இழுத்துட்டு கிடக்குதுல, அதாவது இழுத்துட்டு கிடக்குது, நீ பொட்டுன்னு போனாலும் போயிடுவேன். பாட்டி அடக்கம் பண்ணலாம் நம்ம நினைச்சா நம்மளை அடக்கம் பண்ணிட்டானுங்களாப்பா. அந்த வீட்டில் எல்லாரும் அழுகுறாங்க. என்னன்னா இந்த பாட்டியை உட்காந்து அழுகுது. என்ன பாட்டி நீ தான் போவ, உன் அடக்கத்துக்கு தான் நான் வரணும்னா, இன்னும் உன் பேரப்பிள்ளை செத்து போயிருக்குது 30 வயசுல. எப்படி நடந்துச்சு? அதுதான் சான்றோர்கள் சொன்னார்கள், ஆறிலும் சாவு. எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் மரணம் வர வாய்ப்புள்ள உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆக்சிடென்ட் மூலம் வரலாம், நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டு மூலம் வரலாம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றல அது மூலம் வந்தாலும் வரலாம். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வரும். ஆனால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள பாத்திரனாக இருந்தால் என் மரணம் எனக்கு ஆதாயம். என்ன வகையில் நான் எப்படி மரித்தாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆயிட்டார். இப்போ இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போனேன்னா நேரா அவர்கிட்ட போவேன். அது என்ன பாக்கியம்! மனுஷனுக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உலகத்தில் வாழ்கிற நாட்களில் மரணம் என்ற முடிவை சந்திக்கிறதில்ல, மரணம் என்ற அனுபவத்தோடு இன்னொரு அடுத்த பரிமாணத்துக்குள்ளே, அடுத்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான அனுபவத்துக்குள்ளே போகிறோம் என்ற எண்ணத்தோடு மரணத்தை ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உபத்திரவத்தின் முடிவு மரணம் அல்ல. செத்துட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சேன்னா அங்கதான் பேயா சுத்துவனி. கிளவி, நீ இந்த பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கலான்னு எதையா வாங்கி செத்தேன்னு வச்சுக்க, கிளவி பையா சுத்துவ. அங்கே பாட்டி வந்தா மாதிரி இருக்கு, இங்கே பாட்டி வந்தா மாதிரி இருக்குது, அப்படிலாம் இருக்கும். நீ உன் தொல்லை வாழ்நாள்லாம் தொடரும். இல்லை, ஆண்டோடைய டைம் வரட்டும். என்ன? மரணம் எனக்கு ஆதாயம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எண்ணத்தோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த ஒரு அறிக்கையோடு நான் வாழ வேண்டும். தொடர்ந்து வசனங்களை கவனிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்றால் சாகாத ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் சாகாத வாழ்வு சாவ மாட்டோம்னு சில மூடனுங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனுங்களை மூடன் சொல்றதுல எனக்கு பயமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய வாழ்நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்றென்றும் உலகத்தில் ஜீவிக்க போகிறதில்லை. ஆனால் நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை குறித்து
சொல்லுறது இந்த வேதம்தான். இந்த வேத புத்தகம்தான் நம்ம உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் சரியான வழிகாட்டி. இந்த வேதம் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வேதத்தை ஆராய்ந்தால் இது என்னை குறித்து சாட்சியிடுகிறது. அதனால் இந்த வேதத்தை ஆராய்வதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ஜீவன் இருந்தது. ஆகவே அவர் மரித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவன் தேவகுமாரன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. அவர் தன் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வாழ்ந்தவர். அவருடைய நிலை வேறே. ஆனால் நமக்கு தேவன் நியமித்த நியமம் இருக்கிறது. மரித்த உடனே 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவது அல்ல. நமக்கு 3ஆம் நாள் அல்ல, அதற்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோட நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவன் சொன்னது அதுதான். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்களை பார்ப்போம். தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அந்த உயர்வுக்கு அவன் போக வேண்டும். அந்த ப்ரமோஷன் ஒன்று நமக்கு கிடைக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பூலோகத்தில் உனக்கு பணம் தருவார், உனக்கு அதை தருவார், வீடு தருவார், காரு தருவார், உனக்கு அந்த செல்வம் வரும், இந்த செல்வம் வரும் அப்படின்னு பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய? ஆனால் சத்தியம் என்பது வேற. இங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறது. நமக்கு ஒரு உயர்வு என்றால் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அடுத்த ஒரு ப்ரமோஷன் அல்லது அடுத்த ஒரு உயர்வு நமக்கு என்ன? நித்தியமான உயர்வு என்னன்னா நித்திய ஜீவனை உடையவர்களாய் நாம் வாழ்வது. 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். நீ குடிசையில் வாழ்றியோ, நீ பங்களாவில் வாழ்றியோ, அல்லது நீ சைக்கிளில் போறியோ, அல்லது உள்ள ப்ளஷர் காரில் போறியோ, என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நித்திய ஜீவனோட சைக்கிளில் போனாலும் நீ மரித்தா எங்கே போவ? ப்ளஷர் காரில் போய் மரித்து சுடுகாட்டோடு வாழ்க்கை முடிகிறது என்று இல்லாமல் இவைகளெல்லாம் உலகத்தில் தேவன் நமக்கு அனுபவிக்க தேவன் நிறைய கொடுத்தார் என்றால் சந்தோஷம்தான். கொடுக்கத்தான் செய்கிறார். இயேசு நம்மை ஒன்றும் தரித்திரனாகவோ கையேந்தி ஆட்களாகவோ நம்மை நிற்க விடாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிரதான சத்தியம் என்று இருக்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டியது மிக முக்கியம். இயேசு எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக பிதா அவரை அனுப்பினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாவத்திலிருந்து விடுதலை அடைவது, தேவனுக்கு அடிமைகளாவது, அதனால் என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நான் சர்ச்சுக்கு வர்றேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை தேவனுக்கு பிள்ளையாக அல்லது அடிமை என்று சொன்னால் தேவனுக்கு உரியவனாக என்னை அது மாற்றுகிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பலன் என்னன்னா பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல். நான் கிறிஸ்துவுக்குள் நான் சபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒரு அளவுக்கு விசுவாசியாக இருந்தேன். இப்போ சத்தியத்தை கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் வந்து என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை டெவலப் ஆகிருக்கிறது, என்னுடைய விசுவாச வாழ்க்கை டெவலப் ஆகிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அன்னைக்கு வந்த திருடன் இன்னைக்கு வரைக்கும் நான் திருடன்ற மாதிரி அப்படி திருட்டு மொழி முழிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இல்லை, அப்படி இல்லை. இப்போ நான் அப்படி இல்லை பாஸ்டர். சர்ச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட பொண்ணை பார்க்கறதுக்காக தான் நான் வருவேன் பாஸ்டர். ஏன்னா அந்த பொண்ணை ஒரு நாள் நான் சந்தித்தேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசாமலே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் பேச ஆரம்பிச்சுது. நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க எங்களெல்லாம் இப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு பாஸ்டர். அது என்ன ஏசப்பா, நம்மளும் போய் அந்த பொண்ணு போகிற சர்ச்சுக்கே போய் பார்க்கலாம்னு போனேன். முதல் நாள் போனேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்ற இடத்துக்கு போகிற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பாஸ்டர் பாடினது நடத்தினதெல்லாம் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்த என்ன அவரை பார்க்க வச்சிருச்சு. அப்புறம் அடுத்த வாரம் அவரு பிரசங்கத்தை கேட்கணும்னே நான் சர்ச்சுக்கு வந்தேன் பாஸ்டர். 2-3 வாரம் ஆச்சு, அந்த பொண்ணே மறந்துட்டேன் பாஸ்டர். இப்போ அவர் வசனத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர். நான் விசுவாசி ஆயிட்டேன் பாஸ்டர். நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர். அந்த பொண்ணு ஒழுங்காகவே சர்ச்சுக்கு வர்றதில்லை பாஸ்டர். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர். அதாவது ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் என்னை பாவத்து நின்று விடுவித்து தேவனுக்கு அடிமையாக்கி, அதன் பலன் பரிசுத்தமாகுதல். அதன் பலன் தேவ சமூகத்துக்குள் வரும்போது என்ன நோக்கத்தோடு மனுஷர் வருகிறார்களோ, என்ன எண்ணத்தோடு வருகிறார்களோ அது வேறு காரியம். என்ன, இந்த சர்ச்சுக்கு போனால் பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். அப்படி சொல்கிறவங்களாம் கை வைத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்க அப்படின்னு. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட உங்கள் மனதில் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம், உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, இதெல்லாம் கிடைச்ச உடனே உங்களுக்கு பிஸ்னஸில் டெவலப் ஆகணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு லைஃப்பில் நல்ல பீஸ் ஆஃப் மைண்டோட வாழ்கிறதுக்கு சர்ச்சுக்கு போனால் தான், அந்த பாஸ்டர் சத்தியத்தை கேட்டால் தான் எனக்கு அப்படி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளோ அருமையானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்மிடத்தில் வருகிற, தம்மை தேடி வருகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை கேட்கும்போது அவர்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி தமக்குரியவர்களாக அவர்களை மாற்றி பரிசுத்தமாகுதலை அவர்களுக்கு பலனாக கொடுக்கிறார். முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் சொல்லி இருக்குது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நமக்கு அவர் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே போறார் பாருங்க. கர்த்தர் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி அவருக்குரியவனாக என்னை மாற்றி பரிசுத்தமாகுதலை எனக்கு பலனாக தந்து எனக்கு அவர் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு அப்படியே முன்னேறிக்கிட்டே போகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முக்கிய ஆசீர்வாதம் அதுதான். 23ஆம் வசனம் பாருங்கள். பாவம் தான் அதை விட முடியாது பாஸ்டர் அப்படின்னா அதுக்கு சம்பளம் மரணம் தான். ஆனால் தேவனுடைய எங்கே கிடைக்குது? ஆண்டவரை தேடி எப்போ வந்தியோ இல்லையா, எப்போ சர்ச்சுக்கு வந்தியோ, என்ன நோக்கத்தோட வந்தியோ. இன்னைக்கு கூட எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்களோ தெரியாது. கும்பல் ஜாஸ்தி ஆயிட்டாலே அதில் வேற நோக்கத்தோட வருகிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஆட்களை அப்படியே சும்மா கப்பன் பிடிச்சிருவார். இயேசு காந்தம் மாதிரி பூமியில் இருக்கிற எந்த காந்தத்தை விட எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தேன், அதோடு நிற்கிறேன் இல்லை, பரிசுத்தமாகிறேன், அதோடு நிற்கிறேன் இல்லை, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாகிறேன். அப்படியே உயர்த்திக்கிட்டே போவார். நீங்க அப்படியே பிரைட் ஆகிட்டே இருப்பீங்க. உலகத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் ப்ராக்ரஸிவாக ஆண்டவர் செய்வார். நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் உலகத்தின் நன்மையா உனக்கு கொடுக்க மாட்டார். இப்படி ஸ்பிரிச்சுவலா உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார், அவருடைய பிள்ளை ஆக்குகிறார். அப்புறம் பரிசுத்தமாகுதலை உன் வாழ்க்கையில் அவர் பலனாய் தருகிறார். அதுக்கு பிற்பாடு உனக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் இவ்வளோ பெரிய கிடைக்கப்பெறா பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிற தேவன் ஆஃப்டர் ஆல் ஒண்ணுமில்லாத இந்த உலக பொருளையா உனக்கு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் யோசிச்சுப்பார். இயேசுநாதர் என்ன சொன்னார்? அந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சுப்பார். முடிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. காட்டு புஷ்பங்களை அதை பாரு, அது என்ன அழகா இருக்கு பத்தியா, என்ன அழகா இருக்கு. அது என்ன ஏதாவது வேலை செய்துச்சா தனக்குன்னு? அது தனக்கு தானே தண்ணி பாய்ச்சிக்கிச்சா? இப்படி நான் பாரு எவ்வளோ அழகாக உண்டாக்கி இருக்கிறேன். அடுத்து சொன்னார், வண்ணத்து பூச்சை பாரு. பார்க்கலன்னா இதுக்காக போய் பாருங்க, ஒரு இடத்துக்கு போய் உங்கள் தோட்டத்துக்கு போ, வண்ணத்து பூச்சி கிடைக்கும், பாரு. அதை பாரு எவ்வளோ அழகா இருக்கு. அது ரெக்கே பாரு எவ்வளோ அழகா இருக்கு. உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா? உன்னை போஷிக்க மாட்டேனா? இதை விட என்ன வார்த்தை வேணுன்றீங்க? அதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்கிற அவருடைய ப்ராசஸில் அதெல்லாம் இருக்குது. எதெல்லாம் எந்த வேலையில் எப்படியெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் எனக்கு தர்ற ஒன்றையும் த லீஸ்ட் எனக்கு அவர் கொடுக்கவே மாட்டார். த பெஸ்ட் தான் எனக்கு அவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எதிலுமே எனக்கு என்ன கழுச்சடைகளை எனக்கு கொடுக்க மாட்டார். பெஸ்ட் தான் கொடுப்பார். ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்னை என்னைக்கு சந்தித்து என்னை பாவத்திலிருந்து விடுவிச்சாரோ அதிலிருந்து அவர் பிள்ளையாக்குனது எவ்வளோ பெரிய பாக்கியம். பரிசுத்தமாகுதலை பலனாய் கொடுத்தது எவ்வளோ பெரிய பாக்கியம். நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக மாற்றினது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனங்களை பாருங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இப்போ எல்லாரும் சொல்லணும், தேவன் எனக்கு, நமக்கு இல்லை, எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். சொல்லாதவங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க சத்தமா. கீழே இருக்கிறவங்க சத்தம் மேல கேட்கணும். அந்த மாதிரி சொல்லுங்க, தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு திடமான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அவர் எனக்கு தந்திருக்கிற நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஜீவன். அவர் வந்ததினாலே, அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து எனக்கு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அந்த ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை, இதெல்லாம் எதுக்கு பைபிளில் எழுதியிருக்குன்னு ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினால் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் அதை பார்த்தால் அதில் சொல்லியிருக்கிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்பவும் என்னை
அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நன்றா கவனிங்க. நான் மட்டும் உயிரோடு எழும்புறது இல்லை, உனக்கு ஒரு நாள் குறிச்சிருக்குது. எனக்கு 3ஆம் நாள். இயேசுநாதர் சொல்லி எனக்கு 3 நாள், 3rd டே நான் உயிரோட எழும்பணும். ஆனால் உங்களுக்கு 3rd டே அல்ல, உங்களுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கிறது. அந்த நாளில் உங்களை எல்லாம் உயிரோடு எழுப்புவதற்காக. என்ன அருமையான சத்தியம் பாருங்க. எல்லாரும் திரும்ப அதை வாசிங்க. குமாரனே என்றால் இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளை ஒட்டு மொத்தமாய் ஒரே நாளில் உயிரோடு எழுப்பும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாள் ஒன்று வைத்திருக்கிறார். நல்ல கைகளை கட்டி ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. யோவான் 10:27, 28, 29 இதில் ஒரு சத்தியத்தை நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, நான் வேகமாக முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:27 இருந்து, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யாரை சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த இடத்துல? என் சத்தத்தை, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று நம்ம அறிக்கை பண்ணோமே. அந்த நித்திய ஜீவன் எப்போ உங்களில் சஸ்டெயின் ஆகும், அப்படியே உங்களோடவே அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த வசனம் தான். என் ஆடுகள் என் சத்தத்தைக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவன் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அது மாத்திரமில்லை, எனக்கு தந்த என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் அவர்களை பிரித்து கொள்ள ஒருவனாலும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே நாம் வந்துவிட்டால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் கவனிக்கணும், கீழே இருக்கிறவங்க அவன் அனைவரும் கவனிங்க. இன்றைக்கும் இயேசு என்னுடைய நல்ல மேய்ப்பன். இந்த சபைக்கு இயேசுதான் பிரதான மேய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட். அவரு, அல்லது இன்னொன்று சொல்லலாம், இன்விசிபிள் சீஃப் ஷெப்பர்ட். அவர், நாங்கள் விசிபிள் ஷெப்பர்ட்ஸ். அவர் சத்தம் எங்கள் மூலம்தான் உங்களுக்கு கேட்கும். ஆடுகள் அவர் சத்தம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சத்தம் நிற்கலை. என்ன, உங்கள் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் சத்தம் நீங்கள் கேட்குறீங்க. ஸ்தோத்திரம். அவர் துபாய்க்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக போகிறதுக்கு இருந்தார். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் பாடி ஜெனரல் செக்ரட்டரியாக அவர் இருந்தார். வந்தவனுங்க அவர் உருவம் வாட்டச்சாட்டம்லாம் பார்த்த உடனே அவன் தூக்கிட்டான். அவர் சொன்னார், பாஸ்டர் அப்பா, இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லை, நான் போய் பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் தரேன் ஊழியத்துக்கு அப்படின்னார். ஐயா போயிருந்தா ஒரு ஷேக் ஆகிருப்பார் அங்கே போய். என்ன பாஸ்டமாவும் அப்படிதான்.
சின்ன வயசுலே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். தோத்திரம். அப்புறம் இவர் ஜெபம் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு போகிறது, அங்கே போகிறது, ஷேக் ஆகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாரு. அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு, இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஷேடோவில் தான் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாரு. தேவன் அழைத்ததினாலே அப்பா தொழில் செய்யணும், அப்பா செய்கிறாரு, அதை செய்யணும்னு வரல இவங்க. என்ன இன்னைக்கு இவரை பார்க்கணுன்னா நான் துபாய்க்கு போக வேண்டியது இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்ததுனால தான் இந்த சபைக்கு ஊழியக்காரவங்கள இவங்க இருக்கிறாங்களே தவிர சொர்ணராஜுக்கு மகனாக இருக்கிறதுனால இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, அவர் மூலமாக கர்த்தர் பேசுறது, அவருடைய சத்தம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எப்படி ஆண்டவர் உங்களெல்லாம் மானிட்டர் பண்றார் தெரியுமா? எப்படி உங்களெல்லாம் மானிட்டர், அறிந்திருக்கிறேன், உங்களெல்லாம் நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நான் அறிகிறேன். எப்படின்னா, நான் என் சார்பில் ஒரு மேய்ப்பனை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அவர் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அதை பார்த்து நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எண்ணி நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். பாஸ்டர் நல்லா பேசுகிறார், அவர் இங்கிலீஷு நல்லா இருக்கு, அவர் நல்லா பேசுகிறார். அழைப்பு, மேய்ப்பன், அவர் சத்தம். இன்றைக்கு உங்களுக்கு கேட்கிறது என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் புறக்கணித்தால் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடையாது. தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். எப்படி? நீங்கள் என் ஆடுகளே, நீங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எப்போ மரணம் வந்தாலும் அதை பற்றி பயம் இல்லை. பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். நான் இப்போ எந்த நேரம் கர்த்தர் என்னை அழைத்தாலும் என் மகிமையான என் தேவனிடத்துல அவரை முகமாய் பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ள, அடுத்த ப்ரமோஷனுக்குள்ள, என்ன செத்து போனவங்களை என்ன சொல்றாங்க? ப்ரமோட்டட் இன்டு ஹேவன் அப்படி சொல்றாங்க. நல்ல வார்த்தை அது, தமிழில் அது வர்றதில்ல. ப்ரமோட்டட் இன்டு ஹேவன், ரியல் உண்மை அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அந்த 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 இதெல்லாம் நம்ம காக்கணும். நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளணும். நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா இதையும் கண்ட கர்மங்கள் எல்லாம் பார்த்து உங்கள் மனசை கெடுத்து பாவத்திலிருந்து விடுவிச்ச தேவன் திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே போய் நீயே கழுத்தை கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன செய்யணும்? மேய்ப்பனின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். மேய்ப்பனின் சத்தம் கேட்பது, சர்ச்சுக்கு வருவது உயிர்த்தெழுதலின் ஒரு முக்கிய பங்கு என்பதை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் ஏன் சபைக்கு போக வேண்டும்? நான் என் மேய்ப்பனின் சத்தம் கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும்? நித்திய ஜீவனை நான் காத்துக்கொள்வதற்காக நான் போக வேண்டும். நித்திய ஜீவனை எனக்கு நான் ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? சாவு எனக்கு ஆதாயமாவதற்காக நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். சாவு எப்படி எனக்கு ஆதாயமாகிறது? நான் மரித்தால் நான் நேர எட்டர்னிட்டிக்குள்ள, நித்தியத்திற்குள்ள, இயேசு இடத்துல நான் போவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எல்லாருக்கும் இந்த வாக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் நான் கேட்குறேன், இயேசுவோடு சம்பந்தம் இல்லாத, இயேசு கிறிஸ்துவின் மந்தையோடு சம்பந்தம் இல்லாத, சபையோடு சம்பந்தம் இல்லாத, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் இல்லாத, இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் அனுபவம் இல்லாத எவருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லணும் எல்லாரும். இயேசு அப்படித்தான் இருந்தார். நான் சிலுவையில் மரிப்பேன், நான் மரிக்கிறது உங்களுக்கு நல்லது. நான் சிலுவையில் எதற்காக மரிப்பேன்? உங்கள் பாவம், உங்கள் சாபம் இல்லையா, உங்களுடைய நோய்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு உண்டாக்குற எல்லாத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக நான் மரித்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நான் உயிர்த்தெழுந்தால் நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேனே, அதில் நீங்கள் வருவீர்கள். நாம் ஒரு நாள் சந்திப்போம், நேரடியாய் சந்திப்போம்.
கர்த்தர் வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு அவர் வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதிலிருந்து, அழிவுள்ளதாக்கியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நல்ல கவனிங்க. அழிவுள்ள இந்த சரீரத்தில் என்றைக்கு நித்திய ஜீவன் வந்ததோ மரணத்தை நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். மரணத்தை நல்ல கவனிங்க. சாகத்துக்கு யாரும் பயப்படக்கூடாது. அதுக்காக போய் வலிய போய் என்ன செய்திடக்கூடாது, செத்துடக்கூடாது. யாராவது இனிமேல் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு, நிறைய பெண்கள் சொல்கிறீங்களா, ஒருத்தி சொன்னாலாம், இப்போ வேலைக்கு போயிட்டு வா, நான் பணமாக தான் இருப்பேன் அப்படின்னாலாம். அப்படி சொல்கிறவ பணமாக ஆக மாட்டான், நிறைய பேரை பணமாக ஆக்கிடுவா. இதுதான் நான் என் அனுபவத்தில் பார்த்தது தான். சாவரேன்னு சாகடிக்கிற ஆளுகளை தவிர ஆண்கள் அப்படி தான், பொம்பளைகளும் அப்படி தான். இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த 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 சரீரத்தில் நான் வாழணும். அழிவுள்ள இந்த சரீரத்தில் எப்படி வாழணும்? அழியாமையை தரித்து கொண்டு வாழணும். அது அடுத்த ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நித்திய ஜீவனை தரித்து கொண்டு நான் வாழணும் இந்த பூமியில். அதில் தான் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளோ அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் கவனிங்க. இதுதான் பாக்கியம். அது இல்லை, இது இல்லை, எது இல்லை, எது இல்லாட்ட என்ன, இது இருந்தா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, அழிவுள்ள இந்த சரீரத்தில் சாவுக்கு எதுவாகி இந்த சரீரத்தில் சாவாமை அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழியாத இந்த வேத வசனத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்கிறீர்களோ, அப்பொழுது அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கெதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எழுதியிருக்கிறது வேதத்தில், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின இந்த வசனத்தை முடிச்சிடுறேன். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இந்த அழிவுள்ள சரீரத்தில் அழியாமையை நித்திய ஜீவனை தரித்து கொண்டவர்கள் தான். இது எவ்வளவு முக்கியம், நல்ல கவனிங்க. எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நாளில் நாம் இந்த சரீரத்தை விட்டு மரணம் என்ற ஒரு வாயிலின் வழியாக வெளியேறுவோம் என்று தெரியாது. 70 வருஷம் சொல்லியிருக்கு பைபிளில். அப்படி எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது. எந்த நேரம் நான் எப்பவும் கேட்கறத கேள்வி இன்னைக்கும் கேட்க விரும்பலை. நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு ஒரு டெம்பரரி லைஃப் தான் இது. டெம்பரரி லைஃப். இந்த எர்த்லி லைஃப் பர்மனெண்ட் கிடையாது. இது டெம்பரரி தான். இன்னும் பர்மனெண்ட் இட்டர்னிட்டிக்குள்ளே நம்ம போகணும். அது ரொம்ப விசேஷமானது. அதனால் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே சொல்லணும், மரணமே உன் கூரங்கே. நீங்கள் பாடினீங்கல்ல இன்னைக்கு, மரணம் உன் கூரங்கே. சாரல் நவராஜ் அம்மா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கடைசியாக நாம் சில வசனங்களை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 ஆகிய 4 வசனங்களை வாசித்து முடிப்போம். நீங்கள் திரையில் பார்க்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இரண்டாம் மரணம் இதுதான். நல்ல கவனிங்க அன்பானவர்களே. உலகத்தில் இருக்கிற சகல மக்களும் உயிரடைவார்கள் நியாய தீர்ப்பு அடைவதற்கு. அதுதான் சொல்லியிருக்கு. என்ன, மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் என்ன தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாருக்கும் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கவாறு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சமுத்திரம் எல்லாம் மரித்தவங்க எல்லாம் கடைசியில் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் என்று கொரிந்தியரில் வாஸ்தவமே. கடைசியா மரணம் என்கிற சத்துருவை தேவன் அதே அக்கினி கடலில் தள்ளுவார். அதுக்கு பிற்பாடு நோ மோர் டெத், மரணமே கிடையாது. யுகா யுகமா நித்திய காலமாய் இயேசுவோடு வாழ்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இதுதான் உயிர்த்தெழுதலில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் முதற் பலன் என் இயேசு. நாங்களும் எங்களுக்கு குறித்திருக்கிற நாளில் உயிரோடு எழும்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழும்பும் போது எனக்கு அந்த அழியாமை என்கிற அந்த சாயல் கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனோடு நான் உயிரோடு எழும்புவேன். இயேசுவின் சாயல் எனக்கு கொடுக்கப்படும். உயிர்த்தெழுதலில் நான் எப்படி இருப்பேன்? என்ன, சிலருக்கு சப்ப மூக்கு, சிலருக்கு நீண்ட மூக்கு. நீண்ட மூக்கு இருக்கிறவங்க, சப்ப மூக்கு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மூஞ்சியெல்லாம் வித்தியாசமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா. இப்படி தான் உயிர்த்தெழுதலையும் இருக்குமோ? உயிர்த்தெழுதல் இப்படி தான் இருக்குமோ? ஐயா, இப்படி மீசை இறங்கி உயிர்த்தெழுதல் இருப்பீங்களா? உயிர்த்தெழுதல் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. என்ன, ஃபேரு டார்க்கு வெள்ளைக்காரன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் என்ன ரொம்ப அருமையாக ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சாயல் கொடுக்கப்படும். இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அழிவுள்ளதாகி இது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. தேவ சாயல் ஆக மாறி நாம் எல்லாரும் தேவனோடு கூட இருப்போம். உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காத்துக்கொள்ள சபைக்கு ஒழுங்கா வந்துருங்க. சத்தியத்தை மெய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே டிவியில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன்னு யூடியூப் ஆயிரும். சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. நாமும் உயிர்த்தெழுவோம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக எத்தனை பேர் கரம் உயர்த்தி, கீழே இருக்கிறவங்களும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஷாமினால் இருக்கிற எல்லாரும் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்குறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை எத்தனை பேர் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களோட நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகள் எங்களை இந்த காலை நேரத்தில் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் வாழ்வதற்கு அர்த்தம் உண்டு. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வை நாங்கள் பெற்று அனுபவிக்க அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான விதத்தில் கிடைக்க கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களை முழு மனதாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடிய எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஜெயமான விதத்தில் முடிய ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மறுபடியும் தியானித்து இந்த நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து போகாமல் ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனுக்குரிய விதத்தில் நாங்கள் வாழ்ந்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனை பற்றி கொண்டு நாங்கள் வாழ அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நித்திய ஜீவனை காட்டுவதற்கு ஏதுவான விதத்தில் எங்கள் ஜீவனம் ஆண்டவரே வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவருக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுக்காதவர்கள் இங்கே இருப்பார்களானால் இன்றைக்கு இயேசு அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கைக்குள்ள நீர் கடந்து சென்று அவர்களுக்கும் நித்திய வாழ்வை கொடுத்து ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிற எங்கள் நல்ல தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற இந்த மாபெரும் உயிர்த்தெழுதலுக்காக கரம் தட்டி சபை மக்கள் எல்லாரும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் எங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. இந்த காலவேளையில் அதை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் தொடர்ந்து நீர் எங்களை அற்புதமாய் நடத்தும். நீர் காட்டுகிற வழியில் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் செவி கொடுத்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் எல்லாருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.